பிள்ளைங்க 12th நல்ல மார்க் எடுக்கணுமே அப்படின்னு கவலை. அது முடிச்ச பிறகு நல்ல காலேஜ்ல சேர்க்கணுமேன்னு கவலை. அதுக்கடுத்து நல்லபடியா கல்யாணம் பண்ணணுமேன்னு கவலை. இப்படி அடுத்தடுத்த கட்டத்துல நம்ம தான் ஃபுல்லா எல்லா பொறுப்பையும் தலையில சுமக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம், அந்த ஒரு ஃபீலிங், ஒரு கவலை உங்களுக்குள்ள இருக்கா? நம்ம இந்த வீட்ல நம்ம வேலை செய்யலைன்னா எதுவும் உருப்படியா இருக்காது. நம்ம தான் ஒண்ணு ஒண்ணும் பார்த்து செய்ய வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி எல்லா பொறுப்பையும் உங்கள் மேலேயே நீங்க எடுத்து போட்டுக்கிறீங்களா? வீடா இருக்கட்டும், வேலை செய்யற இடமா இருக்கட்டும், அன்றாட வாழ்க்கையில எல்லாமே ஓவர் பர்டனா எல்லாம் நான் தான் செஞ்சாகணும் அப்படின்ற அந்த சுமை உங்களுக்கு நாளடைவுல ஸ்ட்ரெஸ் அதனால உருவாகுறது எல்லாமே என்ன ஆகும்னா, உங்க எனர்ஜி ஃபீல்ட்ல உட்கார்ந்து உங்களுடைய பணிச்சுமை உங்க தோள்பட்டையில நீங்க சுமக்கிற மாரி ஆயிடுங்க. அது வலியா வெளிய தெரிய ஆரம்பிச்சுரும். ஆரம்பத்துல சின்னதா இருக்கிறது போக போக உங்களுக்கு எப்படி வேணா அது வலி மாறலாம். சிம்பிள் ஷோல்டர் பெயின்ல இருந்து உங்களுக்கு பெரியார்த்ரைட்டிஸ் ஷோல்டர், ஃப்ரோசன் ஷோல்டர் என்ன மாரி நிலைமையில வேணாலும் கொண்டு விடலாம். எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுப்பீங்க. ஃபிசியோதெரபி பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஒத்தடம் குடிப்பீங்க, மாத்திரை சாப்பிடுவீங்க, கஷாயம் எடுத்துப்பீங்க, தைலம் தடவுவீங்க. அப்போதைக்கு அது பெட்டரான மாரி இருக்கும். அது திரும்பவும் வருதா? ஏன் அது சரியா 100% சரியாகலைன்னா, உங்களுக்குள்ள இருக்க இந்த எமோஷனல் பேட்டர்ன் எல்லாத்தையும் அந்த சுமந்துட்டு இருக்கீங்கல்ல, அந்த சுமைய இறக்கி வைங்க. சுமைய இறக்கி வைங்க. தோள்பட்டை வலி தானா குணமாக ஆரம்பிக்கும். நீங்க இப்ப செய்துட்டு இருக்க எல்லா ட்ரீட்மெண்ட்டோட என்னென்னலாம் பண்றீங்களோ, அது கூட சேர்ந்து சுஜோக் அக்யூப்ரெஷர், ஹோபோனோபோனோ, நன்றியுணர்வு வெளிப்படுத்துறது, எப்பவுமே பாசிட்டிவா இருக்கிறதுக்கான மற்ற வேலைகள், தண்ணிய குடிக்கிறப்பெல்லாம் பாசிட்டிவா அஃபர்ம் பண்ணி செய்யறது, எல்லாத்துலயுமே பாசிட்டிவான ஆளா மாறுறது. இது உங்களுடைய தோள்பட்ட வலி மட்டும் கிடையாதுங்க. உங்களுடைய ஒரு முழுமையான ஆளா, ஆரோக்கியமானவங்களா, உங்களுடைய உடல் அளவுல, மனசளவுல எல்லாத்துலயும் நீங்க நல்லா இருக்க மாதிரியான ஒரு சூழலை உங்களுக்கு அமைச்சு தரும். அதுக்கான பயிற்சிகளை நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷன்ல பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இப்ப செய்துட்டு இருக்க எல்லா ட்ரீட்மெண்ட்டோட என்னென்ன மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களோ அது எல்லாத்தோடையும் சேர்த்து இப்போ நான் சொன்ன சுஜோக் அக்யூப்ரெஷர், ஹோபோனோபோனோ, நன்றியுணர்வு இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஷோல்டர் பெயினை ஈஸியாக நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில் வீடியோக்கான லிங்க்கை கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். பாருங்க.